إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாம் அவன் ஏவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் நேரத்தினுடைய முகாமைத்துவம், அதனுடைய முக்கியத்துவம் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் எவ்வளவு பெருமதி மிக்கது என்பதனை இஸ்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அந்த வகையில் நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருகை தருவதற்குரிய நன்மைகளை இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் காலங்களையும் நேரங்களையும் இஸ்லாம் குறித்திருக்கிறது. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். நோன்பு என்கின்ற வணக்கம் சஹர் என்றொரு நேரம் இருக்கிறது, இஃப்தார் என்றொரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் சஹர் செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் தான் அவர் நோன்பு திறக்க வேண்டும். ஹஜ் என்பதற்கு காலம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கடமைகளையும் நிறைவேற்றுவதற்குரிய நேரங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நம்முடைய வாழ்வில் உள்ள நேரங்கள், காலங்கள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் என்கின்ற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற இந்த நேரத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக கடுமையாக வலியுறுத்தக்கூடிய
அந்த நேரங்களை சரியாக பயன்படுத்துவதற்கு வழிகாட்டக்கூடிய நிறைய தகவல்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இமாம் அல் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்ன ஆதம் இன்னமா அன்த ஐயாம், மனிதா இந்த உலக வாழ்வில் ஒரு காலமாகத்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் செல்கிறது என்றால் உனக்கென்று அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற வாழ்க்கை ஆயுளில் ஒரு நாள் செல்கிறது என்பது அர்த்தமாகும். ஒரு நாள் போகிறது என்றால் உனக்கென்று உன் தாயின் வயிற்றிலே இருக்கிற போது அல்லாஹ் காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். எவ்வளவு காலம் வாழ இருக்கிறாய், எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே நீ வாழ இருக்கிறாய் என்கின்ற வாழ்வை அல்லாஹு தஆலா நீ தாயின் வயிற்றில் இருக்கிற போது அல்லாஹ் நிர்ணயித்து விட்டார். அந்த வாழ்க்கையின் காலம் உன்னை விட்டு கடந்து செல்கிறது என்பது அர்த்தமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், இரண்டு அருள்கொடைகள் இருக்கிறது, இரண்டு நிஅமத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் அது. அந்த இரண்டிலும் அதிகமான மக்கள் அலட்சியமாகவே இருக்கிறார்கள், அதனை சரியாக பயன்படுத்தாதவர்களாகவே இருக்கிறார்கள். அதுதான் ஓய்வு நேரமும் ஆரோக்கியமும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். கிடைக்கிற நேரம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் பாக்கியம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் அதனை வீணடிப்பதும் நம்முடைய ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, நிச்சயமாக நீங்கள் இந்த அருள்கொடைகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிற அந்த அல் குர்ஆன் வசனத்திற்கு சில அறிஞர்கள் இந்த ஆரோக்கியம் பற்றி முடிய நேரம் ஓய்வு நேரம் பற்றியும் விசாரிக்கப்படுவா என்று அந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 கட்டங்கள் வருவதற்கு முன்னால் உன்னுடைய 5 நிலைகளை நீ சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள் என்று நபி அவர்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், வயோதிபம் வருவதற்கு முன்னால் உடைய வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். வஸிஹ்ஹதக கப்ல ஸகமிக், நோய் வருவதற்கு முன்னால் உன் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். வகினாக கப்ல ஃபக்ரிக், ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வமுள்ள வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு பொருத்தமாக பயன்படுத்திக் கொள். வஃபராகக கப்ல ஷுக்லிக், வேலை நிலை வருவதற்கு முன்னால் உடைய ஓய்வு நிலைகளை சரியாக பயன்படுத்திக் கொள். வஹயாதக கப்ல மௌத்திக், உடைய மரணம் வருவதற்கு முன்னால் இந்த ஆயுளை, இந்த ஹயாத்தை, இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயம் தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் அவருடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய நேரங்கள் வீணாக கழியக்கூடிய நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கூட்ட அழைப்புக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த கூட்டத்திற்கு நேர காலத்தோடு வராமல் ஒரு சிலர்கள் லேட்டாகுவதனூடாக நேர காலத்தோடு வந்தவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எல்லோருக்கும் ஒரே நேரம் கொடுக்கப்பட்டு அந்த நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சிலர்கள் பிந்தி வருகிற போது நேரத்தோடு வந்தவர்கள் தங்களுடைய நேரத்தை என்ன செய்வதென்று அறியாது அங்கு வீணாகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு திருமண வீட்டுக்கு சென்றால் அந்த திருமண வீட்டிலே 4 மணி 5 மணி என்று அங்கு எழுதப்பட்டு அழைப்பு விடுக்கப்படுகிறது. 4 மணிக்கு வந்த சகோதரர்கள்
6 மணி வரை 2 மணித்தியாலங்கள் அந்த வீட்டிலே சும்மா கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பின்னால் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த நேரங்கள் வீணாக ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு செட்டப் இல்லாததனால் அங்கு நேரங்கள் சும்மாவே கலைகிறது. ஒரு ஜனாசா வீடாக இருந்தால் அந்த ஜனாசாவுக்கு வருகிறவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் தொழப்போகிறோம் என்று. பள்ளி வாயிலுக்குள்ளே வந்து ஒரு 200 பேர் 300 பேர் ஒரே நேரத்திலே ஒளி செய்யும் வரை இங்கு காத்திருக்க வேண்டிய நிலை. ஜனாசாவின் சொந்தக்காரர்கள் துக்கத்தோடு இருப்பார்கள், துயரத்தோடு இருப்பார்கள். அன்று காலையில் அல்லது பகலில் அந்த இரவு அவர்கள் சாப்பிடாமல் ஒரு மயக்க நிலையில் இருப்பார்கள். அவர்கள் இந்த சஃபில் என்று காத்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை. நான் தான் தொழ வந்திருக்கிறேன் ஜனாசாவுக்காக வீட்டிலிருந்து வருகிற போது ஒளி செய்து கொண்டு வந்தால் ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் கழியக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நேரங்கள் சும்மா கழிகிறது. இது தவிர நம்முடைய வாழ்விலே பல நேரங்கள் என்ன செய்வதென்று அறியாது அந்த நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. நாம் கடந்து வந்த காலம் ரமலான் ஆகும். அந்த காலத்திலே நம்முடைய நேரங்களை சரியாக பயன்படுத்த பழகியவர்கள் நாங்கள். இருக்கிற நேரங்களிலே அல்லாஹ்வை திக்ர் செய்தோம், கிடைக்கிற நேரங்களிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி நன்மையை பெற்றோம். நாம் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிற பழக்க வழக்கமுடையவர்களாக இருந்தோம். அப்படி இருக்கிற வேளையில் ஏன் நம்முடைய காலங்களை நாம் சரியாக கழிக்க முடியாத, அந்த நேரங்களை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா நதிம்து அலா ஷைஇன் நதமி அலா யௌமின். ஒரு நாளில் நான் கவலைப்படுவது அந்த நாளில் எதற்காக என்றால் என்னுடைய ஆயுள் குறைந்து அந்த நாளில் என்னுடைய அமல் கூடாமல் இருக்கிறது, அதற்காகத்தான் நான் கவலைப்படுகிறேன் என்கிறார். இன்றைய நாள் என்னை விட்டு கடந்து செல்கிறது. இன்று என்னால் ஒரு அமல் புதிதாக அதிகரிக்காமல் இருக்கிறது, அதற்காகத்தான் நான் கவலைப்படுகிறேன் என்கிறார். நாம் செய்த அமல்களிலேயே அலட்சியம், நாம் தொடராக செய்து வந்த வணக்க வழிபாடுகளிலே அலட்சியம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்றைய நாள் என்னை விட்டு கடக்கிறது, நான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் என்னுடைய ஆயுளில் குறைகிறது, என்னுடைய அமலில் கூடவில்லையே என்ற கவலை, அதுதான் என்னுடைய வாழ்நாளில் நான் கவலைப்படுகிற கவலையாக இருக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபு முஸ்லிம் அல் ஹவுலானி என்கிற அந்த அறிஞர் சொல்கிறார், லகத் லவ் ரஅய்துல் ஜன்னத ரஅயானா, என் கண்ணுக்கு முன்னால் நான் சுவர்க்கத்தை கண்டாலும், என் கண்ணுக்கு முன்னால் நான் சுவர்க்கத்தை கண்டாலும் நான் அதற்காக கூடுதலான அமல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சுவர்க்கம் என் கண்ணுக்கு முன்னால் கண்டாலும் அதற்கு நான் நுழைவதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் கஷ்டப்பட்டு ஓடி ஒளிந்து என்னை பிற்படுத்த என்று கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதற்கு நான் தயாரான நிலையிலேதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்கிற செய்தியை அந்த அறிஞர் கூறக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். சுஃபியான் என்கிற அந்த அறிஞர் சொல்கிறார், என்னுடைய வாழ்நாளில் நான் அம்ர் இப்னு கைஸ் என்பவரை பார்த்திருக்கிறேன். ஹுவல்லதி அத்தபனி வ அல்லமனியல் குர்ஆன், அவர்தான் எனக்கு ஒழுக்கம் சொல்லித் தந்தவர், அவர்தான் எனக்கு குர்ஆன் படித்து தந்த ஒரு ஆசான். வ அல்லமனியல் ஃபராயித், மார்க்க சட்டத்திலே உள்ள சொத்துரிமை சட்டத்தை படித்து தந்த ஒரு அறிஞர் அவர் எனக்கு. அவரை நான் தேடிச் செல்வேன். சந்தைக்கு போனால் அவரை நான் சந்தையில் காணாவிட்டால் வஜத்துஹு ஃபீ பைத்தி, அவரை வீட்டுக்கு போய் பார்ப்பேன், வீட்டில் இருப்பார். வீட்டிலே அவர் 2இல் 1 ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். இம்மா யுஸல்லி, ஒன்று அவர் தொழுபவராக இருப்பார், வ இம்மா யக்ரஉ ஃபில் முஸ்ஹஃப், குர்ஆனை ஓதுகிறவராக இருப்பார். சந்தையில் சென்று அந்த அறிஞர் எனக்கு படித்து தந்த, எனக்கு மார்க்கம் படித்து தந்த, குர்ஆன் படித்து தந்த, மார்க்க சட்டங்களை படித்து தந்த அறிஞரை தேடி போவேன். சந்தையிலே காணவிட்டால் பள்ளிக்கு வீட்டுக்கு போனால் வீட்டிலே அவர் ஒன்றில் தொழுது கொண்டிருப்பார்,
அல்லது குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார். சில நேரங்களில் அவரை நான் தேடி போவேன். அவர் வீட்டிலே இல்லை என்றால் கூஃபா என்ற நகரத்திலே உள்ள பள்ளிவாயில் ஏதாவது ஓரத்திலே இருந்து கொண்டு ஒரு களவெடுத்த கள்ளனை போல நான் தவறு செய்து விட்டேன் என்ற எண்ணத்தோடு அவர் மூலையில இருந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார். அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டு, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு, தௌபா செய்கிறவன், தப்பு செய்கிறவன், நான் ஒரு களவெடுத்து விட்டு அல்லது பாவம் செய்து விட்டு ஒரு ஓரத்திலிருந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து அழுது கொண்டிருப்பாரே, அதே போன்ற நிலையத்தான் நான் அவரை பள்ளியிலே பார்த்திருக்கிறேன். அவரை நான் பள்ளியில் காணவில்லை என்றால் வீட்டிலும் காணவில்லை, பள்ளியிலும் காணவில்லை, வேறெங்கிலும் காணவில்லை என்றால் சில நேரங்களில் அவரை நான் மக்பராவில் பார்ப்பேன். அங்கே அவர் தன்னை மரண நிலையை நினைத்து அந்த மக்பராவிலே அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துذكركுமுல் ஆகிரா. ஆரம்ப காலத்திலே மையவாடிகளை தரிசிப்பதை நான் தடை செய்திருந்தேன். இப்போது நீங்கள் தரிசனம் செய்யுங்கள், பொது மையவாடிகளுக்கு செல்லுங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனையை உருவாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் அந்த இமாம்களை, நல்ல மார்க்க அறிஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். தங்களுடைய நேரங்களை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே கழிக்கிறவர்கள், நல்ல செயல்பாடுகளிலே கழிக்கிறவர்கள், அல்லாஹ்வை யோசித்து சிந்தித்து அதற்காக அழுது தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படியான பாக்கியமிக்க நல்ல மக்கள் தான் நம்மளை கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், அவலம் நுஅம்மிர்கும் மா யதذكரு ஃபீஹி மன் தذكر வஜாஅகுமுன் நதீர். அல்லாஹ் மறுமையிலே கேட்பான், உங்களுக்கு வாழ்வதற்குரிய வாழ்க்கையை தந்து, இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அந்த வாழ்வதற்குரிய வாழுகிற காலத்தை தந்து, படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு படிப்பினை பெறக்கூடிய நிலையை தந்து, உங்களுக்குள்ளேயே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற, நீங்கள் மரணிக்கத்தான் போகிறீர்கள் என்பதனை உணரக்கூடிய அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்திருந்ததல்லவா என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்க இருக்கிறான். உங்களுடைய வஜாஅகுமுன் நதீர் என்ற இந்த எச்சரிக்கை செய்கிறவர் என்பதற்கு அறிஞர்கள் 3 அர்த்தங்களை பேசுகிறார்கள். ஒன்று, நம்முடைய தலைமுடி நரைத்து வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிற வேளையிலும் கூட அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடிய, அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய நிலை இன்னும் வரவில்லையா? அல்லது உங்களிடத்திலே தூதர்கள் வந்து, மார்க்கத்தை சொல்லுகிறவர்கள் வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவில்லையா? அல்லது அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உங்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டு அதனுடைய போதனைகள் சொல்லப்படவில்லையா என்கிற குர்ஆனாக, அல்லது குர்ஆனை நபி வழியை சொல்லுகிற தூதர்கள் அல்லது போதனை செய்கிறவர்கள், அல்லது நம்முடைய உடம்பிலே தலைமுடிகள் நரைத்து அவைகள் நமக்கு அடையாளமாக காட்டப்பட்டு இந்த உலக வாழ்க்கை முடிய போகிறது என்ற அந்த நேர அவகாசம் நமக்கு காட்டப்பட்டிருக்கிற போதாவது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கும் மறுமையின் பக்கம் நாடுவதற்கும் மரணம் நம்மளை வந்து கொண்டிருக்கிறது என்கிற நினைவு நமக்கு வரவில்லையா என்கிற சிந்தனையை ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஅதரல்லாஹு லம்ரிஇன் அخر அஜலஹு ஹத்தா பலக 60 சன. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 60 வயது வரை வாழ கொடுத்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்று நியாயம் சொல்லி தப்புவதற்கு முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். 60 வயது வரை காலம் கிடைத்தும் அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை, அவன் தொழவில்லை. இவ்வளவு காலம் கிடைத்தும் அவன் படிப்பினையே பெறவில்லை. குடும்பத்துக்குள்ள மரணம் வந்திருக்கும், உறவுக்குள்ள மரணம் வந்திருக்கும், பக்கத்து வீட்டுல மரணம் வந்திருக்கும், ஊருக்குள்ள ஒரு ஜனாசாவுல போயிருப்பான், பல உபதேசங்களை கேட்டிருப்பான். 60 வயது கிடைத்தும் அவன் திருந்தவில்லை என்றால்
அவன் சொல்லுகிற எந்த ஒரு நியாயத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது எதற்காக என்றால், கடைசி நேரத்திலாவது நமக்கு மாற வேண்டும் என்கிற அந்த அளவிலாவது நமக்கு அந்த எண்ணம் வரவில்லையா? நம்முடைய காலம் நேரங்கள் எல்லாம் போய்விட்டது, இனியாவது இருக்கிற காலங்களை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே பயன்படுத்துவோம் என்ற எண்ணமாவது வரக்கூடாதா என்பதனை ஆர்வமூட்டுகிற ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். லா யஸாலு கல்புல் கபீர் ஷாப்பன் ஃபிஸ்னத்தைன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வயது முதிர்ந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய உள்ளம், இரண்டு பேருடைய உள்ளம் அது வாலிபருடைய உள்ளத்தை போன்றுதான் இருக்கும் என்றார்கள். ஒரு மனிதன் வயது நிலையில் இருக்கிறான், அவனுக்கு ஆசை இருக்கும் இரண்டு விடயத்தில். என்ன விடயம் என்றால், நீண்ட ஆயுள் இன்னும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும், செல்வம் செழிப்போடு வாழ வேண்டும் என்ற ஆசையும், அது ஒரு செழிப்பாகவே இருக்க வேண்டும் என்பது வயது போனாலும் இந்த ஆசை அவளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, இந்த உலக வாழ்வில் நீண்ட ஆயுள் கிடைப்பது என்பது பாக்கியம் அல்ல, நீண்ட ஆயுளோடு நாம் அல்லாஹ்விற்கு அமல் செய்கிற பொருத்தப்பாட்டோடு வாழ்கிறோமா, அதுதான் பாக்கியம். சகோதரர்களே, இந்த உலகத்தில் யார் பாக்கியசாலி தெரியுமா? நீண்ட ஆயுளும் கிடைத்து நிறைந்த நன்மையோடும் வாழ்கிறாரே, அவர்தான் பாக்கியசாலி. அவர் 100 வருடம் வாழுகிற வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் என்பதனால் அவர் பாக்கியசாலிகள் அல்ல. அல்லாஹ் அவருக்கு 100 காலத்தை தர வேண்டும் என்று சொல்வதனால் அவருக்கு பாக்கியம் அல்ல. 100 காலத்தில் வாழ்ந்தாலும் உனக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தோடும் வணக்க வழிபாடுகளோடும் வாழ்வதற்குரிய பாக்கியம் கிடைத்து விட்டதா, அதுவே சிறந்த வாழ்க்கையாகும், அதுவே உயர்ந்த வாழ்க்கையாகும். நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய காலங்கள் அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் பொருத்தத்தோடு வாழ்ந்தால் அது நாம் வெற்றி பெறுகிற வாழ்க்கையாகும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், فمن زحزح عن النار وادخل الجنة فقد فاز. யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தை சுவர்க்கத்திற்காக, சுவர்க்கத்தை இலட்சியமாக வைத்து அவர் நல்லறங்களை புரிந்து வாழ்ந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் அவர் வெற்றி பெற்று விட்டார். அதுதான் மிகப்பெரிய வெற்றியாகும். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்வு என்பது அது நம்மளை ஏமாற்றுகிற வாழ்க்கையை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சொல்கிறான். ذرهم يأكلوا ويتمتعوا ويلهيهم العمل فسوف يعلمون. விடுங்கள், அவர்கள் விரும்பியவாறு சுவண்டியாக சுகமாக உண்டு பருகி வாழ்ந்துவிட்டு வரட்டும். அவர்கள் வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறார்கள், வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மறுமையில் வந்ததற்கு பிறகுதான் அவருடைய நிலைமை வழங்கும் என்பதனை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதனால் தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா. இந்த உலகம் நம்மளை பின்னோக்கி செல்கிறது, மறுமை நம்மளை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன். உலகத்திற்காக வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, மறுமைக்காக வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஃபகூனு மின் அப்னாஇல் ஆখিরা. நீங்கள் மறுமைக்காக வாழ்கிறவர்களாக இருங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. உலகம் 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 என்று உலகத்துக்காக வாழ்கிறவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்றைய காலம் உலகத்திலே வாழ்கிற போது நான் விரும்பியதை செய்யலாம், கேள்வி கணப்பது கேள்வி கணக்கு கேட்பதற்கு இல்லை. ஆனால் மறுமையில் சென்று விட்டால் அங்கு எதுவுமே செய்ய முடியாது, அங்குதான் கேள்வி கணக்கு உருவாக இருக்கிறது. எனவே நீங்கள் மறுமைக்காக வாழ்கிறவர்களாக இருந்தால் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்திலே உள்ள காலங்களையும் நேரங்களையும் மறுமைக்காக, மன்னரை வாழ்வே நல்ல முறையில் நாம் இருப்பதற்காக நம்மளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா
அல் குர்ஆனில் பொதுப்படையாக காலத்தை சத்தியம் செய்து சொல்கிறான். குறிப்பாக காலத்திலே உள்ள ஒவ்வொரு பொருள்கள் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறார். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். இந்த நஷ்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றிருந்தால் 4 இபாதத்துக்களை அந்த வசனத்திலே, அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர் என்ற இந்த 4 காரியங்களில் ஈடுபட்டால் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள். காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். இந்த காலத்தை, இந்த இபாதத்திலும் ஈமானிலும் சத்தியத்தை சொல்லுவதிலும் மார்க்கத்தை அடுத்தவருக்கு எட்டி வைப்பதிலும் அதிலே பொறுமையாக இருப்பதில் நீங்கள் கடைபிடித்தால் இந்த காலத்தை நீங்கள் சரியாக வாழ்ந்திருக்கிறீர்கள், மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தி, ஈமான் அல் அமல் ஸாலிஹ், அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வதும் நல்லறங்கள் புரிவதும் தான் இந்த நஷ்டமான காலத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து வெற்றி பெற்ற சமுதாயத்திலே சேர்க்கும் என்பதனை அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். பொதுப்படையாக காலத்தின் மீது சத்தியம் செய்த அந்த இறைவன் ஒவ்வொரு படைப்பிலும் மீதும் சத்தியம் செய்கிறான். இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, காலை பொழுவின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் மீது சத்தியமாக என்று ஒவ்வொரு நேரமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி, இந்த உலக வாழ்வில் நாம் அல்லாஹ்விற்கு பொருத்தமாக வாழ்ந்தாலே தவிர வெற்றி பெற முடியாது. அதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் அவன் செய்த அல்லது இந்த உலகத்திலே கழித்த ஒவ்வொரு செகண்டுக்கும், ஒவ்வொரு நிமிடத்திற்கும், ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும், ஒவ்வொரு நாளுக்கும் அவன் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதனை நபி அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமஹ் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விகள் கேட்டு அந்த 4 கேள்விகளுக்கும் அவன் பதில் சொல்லாத வரை மறுமையில் அவனுடைய கால் பாதங்கள் அந்த இடத்திலிருந்து அசைந்து எந்த இடத்திற்கும் போக முடியாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் கால் பாதங்கள் அசையாது, எங்கும் நகர்ந்து செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஅன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, பொதுவாக உன்னுடைய வாழ்நாளை, ஆயுளை நீ எப்படி கழித்தாய்? உனக்கு தந்த ஆயுள் இது சாதாரண மறுமையில் விசாரிக்கப்படுகிற ஒரு காலம். என்னுடைய ஒரு நாள் போகிறது என்றால் என்னுடைய ஆயுளில் அல்லாஹ் வழங்கிய காலத்தில் ஒரு நாள் முடிந்து விட்டது என்பது அர்த்தமாகும். அப்ப நான் அந்த நாளை எப்படி கழித்தேன்? அல்லாஹ்விற்கு பொருத்தமாக கழித்தேனா? அல்லாஹ் விரும்புகிற அடிப்படையில் கழித்தேனா? அல்லாஹ் என்னை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய அடிப்படையில் கழித்தேனா என்று நாம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இது பொது கேள்வி. அதற்குள்ள அடுத்த கேள்வி, வான் ஷபாபி, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய்? உன்னுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? உனக்கு ஒரு வாலிப பருவத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தார். அதை வைத்து மார்க்கத்தை படிப்பதற்காக, படித்துக் கொடுப்பதற்காக, தாவாவிற்காக, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நிலைத்திருப்பதற்காக, நீண்ட நேரம் நின்று தொழுவதற்காக, நீண்ட நேரம் இருந்து குர்ஆனை ஓதுவதற்காக, மார்க்கத்தை படிப்ப எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கேள்வி கேட்க போகிறார், சந்தேகம் இல்லை. கேள்வி கேட்கத்தான் போகிறார், சந்தேகம் இல்லை. இந்த கேள்விக்கு நானும் நீங்களும் என்ன பதில் சொல்லுவது சகோதரர்களே? இதற்காக நாம் தயாராக கூடாதா? இதற்காக நாம் நம்மளை தயார்படுத்த கூடாதா? அதற்கான ஒரு நேரம் தான் இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் நம்மளை
தயார் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் கடமையும் நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் முஆஃபா ஃபீ ஜஸதி ஆமினன் ஃபீ சிர்பி இன்தஹு கூது யௌமி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. அல்லாஹ் அக்பர். யார் ஒருவர் காலையில் எழும்புகிற போது அவர் ஆரோக்கியத்தோடு எழும்புகிறார், உடம்பிலே எந்த ஒரு நோயும் கிடையாது, அவரிடத்திலே அன்று உண்பதற்கான உணவு இருக்கிறது, அவர் அவருடைய ஊரிலே வாழ்வதற்கான பாதுகாப்பான நிலை இருக்கிறது என்றால் அவருக்கு உலகமே கிடைத்தது போல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உலகத்தில முழுமையாக அனுபவிக்கிற பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று மட்டுமல்ல, இன்னும் பல நாட்களுக்கு நாம் உண்பதற்கும் உண்ணுகிற பொருள்களை வாங்குவதற்கும் உரிய வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு வீட்டிலும் எதுவுமே இல்லாத ஒரு வீடு கிடையாது. பெரும்பாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் ஆரோக்கியத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் அல்லாஹுடைய உதவியோடு பாதுகாப்போடு எந்த ஒரு நிலையும் இல்லாத, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கிடைத்தால் உலகமே கிடைப்பது போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு சாப்பாடு தந்து பாதுகாப்பான நிலையையும் தந்திருக்கிறான் என்றால் அவனை நாம் தொழுது வணங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. சகோதரர்களே, பாதுகாப்பும் சாப்பாடும் கிடைத்தால் இதுதான் பாக்கியம். فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُم مِّن جُوعٍ وَآمَنَهُم مِّن خَوْفٍ. பயத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பளித்த, பசியிலிருந்து உணவளித்த இந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ. இந்த இல்லத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை வணங்கட்டும். ஏன்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. பசியிலிருந்து உணவளித்திருக்கிறார், பசி இல்ல சாப்பாடு தந்திருக்கிறார். வஆமனஹும் மின் கௌஃப். பயமில்லாத, அச்சமில்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறார். இப்பயாவது நீங்கள் அந்த அல்லாஹ்வை தொழக்கூடாதா? இப்பயாவது நேரத்தை அந்த இறைவனுக்காக கழிக்க கூடாதா? என்ன பிஸி உங்களுக்கு? ஏன் நீங்கள் நேரத்தை அதிகமாக கழிக்கிறீர்கள்? உண்பதற்கு உணவை தந்திருக்கிறார், இன்னும் நீங்கள் தேட வேண்டும் என்று தேடுகிறீர்கள். பிரச்சனை இல்லை, தேடுங்கள். ஆனால் அல்லாஹ்வை மறந்து தேடாதீர்கள். அல்லாஹ்வை மறந்து தேடாதீர்கள். உடைய நேரங்களில் அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வை தொழுது இபாதத் செய்து உழைக்க வேண்டிய நேரங்களில் உழையுங்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் கூட உலகத்துல பறந்து கிடக்கிற அல்லாஹ்வுடைய சிறப்புகளை தேடி செல்லுங்கள், உழையுங்கள். ஜும்மா தொழுது மட்டும் போய் உழைக்க போகிறார். ஆனா அல்லாஹ்வோட கடமையை வீணடிச்சிட்டு போகாது, அவனோட கடமைக்கு மாறு செஞ்சுட்டு போகாதங்க, அல்லாஹ்வை மறந்து போகாதங்க. இந்த காலம் எல்லாம் அல்லாஹ் நம்மளை விசாரிக்கிற போது நாம் அல்லாஹ்க்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் இது. எனவே அதிலே நாம் சரியான முறையிலே வாழுகிற நிலையோடு வாழ்ந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். நம்முடைய காலங்களை அல்லாஹ்விற்கு பொருத்தமான காலமாக, அல்லாஹ் விரும்புகிற முறையிலே கழிக்கிற காலமாக அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் ஆக்க வேண்டும். அதற்கான நாம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். நல்லறங்களிலே, நன்மையான காரியங்களில் நாம் எல்லோரும் ஈடுபட்டு நாம் மறுமையில் அல்லாஹ் நம்மளை இந்த காலத்தை எப்படி கழித்தாய் என்று கேட்கிற போது சரியான முறையிலே பதில் சொல்லி நாளை மறுமையில் சூரத்தை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه
ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் கழித்த காலம் அதனுடைய பெருமதியை இரண்டு சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள இருக்கிறார். ஒன்று, அவனுடைய மரண நேரத்தின் போது அவன் புரிந்து கொள்வான். அதற்கு எந்த பயனும் கிடையாது. மரண நேரத்தின் போது அவன் புரிந்து கொள்ளப் போகிறான், ஆனால் பயன் கிடையாது. இரண்டாவது, மறுமையில் அவன் புரிந்து கொள்வான், அதற்கும் பயன் கிடையாது. இந்த உலக வாழ்வை, இந்த இரண்டு சந்தர்ப்பங்களையும் பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது, حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت. அவனிடத்திலே மரணம் வருகிற போது அந்த அடியான் சொல்லுவான், ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ், என்னை பிற்படுத்து, என்னை கொஞ்சம் பிற்படுத்து, லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் சாலிஹான அமல் செய்ய போகிறேன். அப்பதான் காலத்தை புரிந்து கொள்கிறான். கொஞ்சம், ஒரு கொஞ்ச நேரம் தான், நான் சாலிஹான அமல் செய்ய போகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, முடியாது, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது எல்லோரும் பேசுகிற வார்த்தையாகும். ஃபைதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவருடைய மரணம் வந்துவிட்டால் அவர்கள் இப்படித்தான் பேசுவார் என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி, இது எல்லோருக்கும் நடக்கப் போகிற நிலைதான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு பிறகு சொல்கிறான், வமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், பிற்படுத்த முடியாது, இதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு திரையுலக வாழ்வு இருக்கிறது, மறுமையிலே எழுப்பப்படுகிற வரை என்று அல்லாஹு தஆலா சொல்லி வருகிற அந்த வசனங்களில் அடுத்து பேசுகிறான். فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ, எவருடைய நன்மை தராசு கதித்திருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ, எவருடைய நன்மை தராசு கதிக்கவில்லையோ அவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்கள், நஷ்டமடைந்தவர்கள், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். தல்ஃபஹு வுஜூஹுஹுமுன் நார், அந்த நரகமுடைய முகத்தை எரித்து கரியாக ஆக்கிவிடும், முகம் எரிந்து சதைய இல்லாமல் போய்விடுகிற ஒரு நிலை ஏற்படும். நன்மைகள் குறைந்தால் فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, எவருடைய நன்மை தராசு கூடுகிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ, எவருடைய நன்மை தராசு கதிக்கவில்லையோ அவர் சென்றடைகிற இடம் ஆவியா என்ற நரகமாகும். அப்படி என்றால் என்ன தெரியுமா? அது சுட்டரிக்கிற நரகமாகும். நம்முடைய உடம்புகளை எல்லாம் சுட்டரித்து விடும். இதைத்தான் அல்லாஹ் அடுத்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். முகத்திலே உள்ள சதைகளை எல்லாம் எரித்து அந்த முகம் சதையில்லாத முகமாக காட்சி அளிக்கும். பற்களும் எலும்புகளும் வெளியிலே விளங்குகிற முறையிலே இருந்து பயங்கரமான தோற்றமாக இருக்கும் என்பதனை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். என்றால் நாம் இந்த உலகத்தில் நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் கெஞ்சுகிறான் அல்லாஹ்விடத்திலே, கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ் நன்மை செய்கிறேன். சூரா முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான். இது மூமினூன் என்ற அத்தியாயத்தில், சூரா முனாஃபிகூன் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான் அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், இறை விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் திக்ர் செய்வதை விட்டும் அது பராக்காக்க கூடாது. ஏன் தொழல்ல உழைக்க போறேன், ஏன் பிள்ளைக்காக, மகளுக்காக, குடும்பத்துக்காக உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், உண்ட பிள்ளைக்காக, உண்ட செல்வத்துக்காக அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டும் அது பராக்காக இருக்கக்கூடாது.
என்று ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. இவர்களுடைய செல்வங்களும் சொத்துக்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் தடையாக இருக்கிறது, அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களுடைய மௌத் வாரத்துக்கு முன்னால நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُنْ مِنَ الصَّالِحِينَ. அப்ப மௌத் வந்துட்டா அவன் கேட்பான் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்து, யா அல்லாஹ் லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் பிற்படுத்து யா அல்லாஹ், நான் தர்மம் செய்ய போகிறேன். அல்லாஹ் சொல்றான் தர்மம் செய்யன்னு. அல்லாஹ் சொல்றான் குடும்பத்தை காட்டி, பிள்ளையை காட்டி, செல்வத்தை காட்டி இந்த வணக்க வழிபாட்டில இருந்து தூரமாகிறார்கள் என்கிறார். இவன் நேரத்தை அப்பதான் புரிகிறான், மௌத்தாக கொள்ள கொஞ்சம் பிற்படுத்தி நான் தர்மம் செய்கிறேன். நான் சாலிஹானால வாரன் யா அல்லாஹ், என்னை பொறுத்துக் கொள்ளு, என்னை சாலிஹானால ஆக்கு, அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும், அப்பதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அப்பதான் நான் சுவர்க்கம் போகலாம் என்பதை புரிகிறான். ஆனால் அந்த புரிதலுக்கு பயனில்லை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. நேரம் வந்தால் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நேரத்திலிருந்து பிற்படுத்தப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் சொல்லி தெளிவுபடுத்துகிறான். இருக்கிற நேரம் நாம் அல்லாஹ்விற்காக அல்லாஹ் விரும்புகிற அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் நாம் அதனை சரியாக செய்ய முடியும். இல்லை என்றால் அது மறுமையிலே நமக்கு நஷ்டமாக ஆகிவிடும். இரண்டாவது கட்டம் தான் மறுமையிலே வருகிற போது அவன் புரிந்து கொள்ள இருக்கிறான். இந்த காலத்தை, நேரத்தை அவன் எப்படி கழித்தான் என்பதனை நபி அவர்கள் சொல்கிறார்கள். சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தின் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், சுகபோக வாழ்க்கையில் இருப்பார்கள். வெட்டி அளவிற்கு அவருடைய பழங்கள் அன்பித்திருக்கும், அவைகளை அவர்களுடைய கைகளாலேயே ஆய்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். நிரப்பப்பட்ட குவளைகள் அவருக்கு பக்கத்தில் இருக்கும். அவர்களுக்காக வேலை செய்கிற ஒரு சின்ன குழந்தைகளை எல்லாம் வைத்திருப்பார். அவர்களை பார்த்தாலே பரப்புத்தப்பட்ட முத்துக்களை போல் அழகிய காட்சியில் இருப்பார்கள். இப்படியான வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுவர்க்கவாசிகள் இன்னும் ஒரு நிமிடத்தை நான் வீணாக்கி விட்டேனே, அதுல 2 சுப்ஹானல்லாஹ்வில் இருந்தால் இன்னும் நான் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருப்பேன் என்று நினைக்கிற அளவிற்கு சுவர்க்கத்தின் இன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் நினைப்பார்கள் என்றால் நரகத்துக்கு போகிறவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் சகோதரர்களே? சுவர்க்கத்தின் இன்பத்தில் இருக்கிறவர்கள் நான் இன்னும் 2 சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாம், இன்னும் 2 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாம், இந்த பாக்கியத்தை இன்னும் நான் நிறைய பெற்று பெற வேண்டும் என்று அங்கலாய்க்கிற அந்த நிலை சுவர்க்க வாசிக்க இருக்கிறது என்றால் அந்த நரகத்தை செல்லுகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம். இவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஜஹன்னம் என்ற நரகம் இருக்கிறது. அவர்களே அந்த நரகத்திலே போடப்படுகிற போதெல்லாம் வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர்கள் கூச்சலிட்டு கத்துவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா, யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து எங்களை கொஞ்சம் வெளியாக்கு யா அல்லாஹ், நஅமல் சாலிஹன் غير الذي كنا نعمل, நாங்க சாலிஹான அமல் செய்ய போகிறோம், எங்களை வெளியேற்றி திரும்பருக்கு அனுப்பிடு யா அல்லாஹ் என்று அந்த நரகத்தை பார்க்கிற போதுதான் புரிகிறது நம்ம அமல் செய்யல, நம்ம அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழல, நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி வாழல என்பது அப்பதான் புரிகிறது சகோதரர்களே. وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ وَأَنَّى لَهُ الذِّكْرَى. நரகம் கொண்டு வரப்படும், நரகத்தை பார்க்கிறான், யோசிக்கிறான், ச்சே நம்ம قدمت لحياتي يا ليتني قدمت لحياتي, இந்த வாழ்க்கைக்காக, நிரந்தர வாழ்க்கைக்காக நான் எதையாவது செஞ்சிருக்கலாமே, நன்மையை புரிந்திருக்கலாமே, நல்லறங்களை செஞ்சிருக்கலாமே, சொன்னார்களே பேசினார்களே நான் கேட்கலையே என்று 2 சந்தர்ப்பத்தில் புரிய போகிறான்.
ஒன்று மௌத்தாக்குள்ள, இரண்டாவது மறுமையில. சகோதரர்களை, இந்த உலக வாழ்க்கையை அல்லாவிற்கு பொருத்தமாக கழிப்போம். நேரங்களை அல்லாஹ் விரும்புகிற அடிப்படையில் கழிப்போம். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவோம். வல்லவன் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அவனுக்கு கட்டுப்படுகிற நிலையை வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.